லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தனது கோட்டை என கருதப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியை சந்தித்தார். 2011 முதல் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றிருந்த ஸ்டாலினை சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி VS பாபு வெற்றி பெற்றார். தேர்தலில் தோல்வியடைந்த போதிலும் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு சென்று தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது தொகுதி மக்கள் கண்ணீர் விட்டு கலங்க ஸ்டாலினும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. இதற்கு நேரெதிராக தவிக சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் நன்றி தெரிவிக்கும் பணியில் ஈடுபட்டனர். கொளத்தூரில் VS பாபு தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் தவிக தலைவர் விஜய் வர முடியாத சூழலால் விஜய் போன்ற தோற்றம் கொண்ட ஒரு நபருக்கு மேக்கப் போட்டு அவருடன் சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு விஜய் பொதுக்கூட்டங்களுக்கு வராததால் தவிக வேட்பாளர்கள் ஹோலோகிராம் தொழில்நுட்பம், விஜயின் உருவப்படங்கள் மற்றும் விஜயை போன்று மாறுவேடம் அணிந்த நபர்களை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போதே இந்த உத்தி பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. தேர்தலுக்கு பிறகும் அதே உத்தியை VS பாபு பயன்படுத்துவது மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் சிலரிடையே கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. எப்பயாவதுனா பரவாயில்ல, எப்பவுமே இப்படியா என்று நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தவிக ஆட்சி அமைந்ததும் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேன் என்று விஜய் உறுதியளித்திருந்தார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று 20 நாட்கள் கழிந்துதான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் சுமார் 5000 பேரை ஒரே கூட்டமாக சந்தித்து உரையாற்றிவிட்டு சென்னை திரும்பினார். இந்த நிலையில்தான் விஜய் சொன்னபடி கிராமம் கிராமமாக வருவாரா அல்லது கொளத்தூர் போன்று டூப் விஜய் தான் வருவாரா என்று விஜயின் வருகையை எதிர்பார்த்து குழப்பத்துடன் காத்திருக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.